தானே தானண்ணா முத்துமாரி கதைய சொல்ல வாராளா இந்த நேரம் தானே தானண்ணே தானே தானண்ணே தானே தானண்ணா தானே தானண்ணா தானே தானண்ணா தானே தானண்ணே தானே தானண்ணே தண்ணி தாகமடி பல்லோனது போகுமடி உனக்கு நீச தண்ணி தாகமடி நெஞ்சோனது போகுமடி அம்மா 27 முத்துகளையும் இந்த மாயனுடனும் வேலையில முத்துமாரி கதையை சொன்னார் அழைக்கும் போது அம்மா வராண்டா அப்படி யாரா இருக்கின்ற வேலையில இந்த கலியுகத்தில பிறந்த கண்கண்ட தெய்வமா யாரு அவதரித்த என்பதால் நேர வேளையிலே மூர்த்தி தேவகரணம் மூர்த்தி தேவர்களோ ஹரிராமா கோவிந்தா ஹிராமா மாயமனை பிறப்பதென்னோ நேர வேளையிலே அக்கினியாய் வளர்ந்த சிவபெருமான் பிறப்பதேனோ மறைக்கின்ற தெய்வமாக பிரம்மதேவ லோகத்திலே சத்திலோகத்திலே பிறந்த பிரம்மதேவனாக பிறக்கின்ற முப்பெரு தேவிகளாக முப்பெரும் தேவனாக அவதரிக்கின்ற வேளையிலே அங்கையாய் தரித்து ஹரிராமன் கோவிந்தா மூன்று கன்னிகளாக ஒவ்வொரு தேவர்களுக்கு அங்கையாய் தரித்தார் ஐயா முப்பெரு தேவியம்மா தேவியம்மா மூன்று தெய்வமாக அவதரிக்கின்ற பொழுதுதானே இந்த கலியுகத்திலே கன்னிமார் தெய்வம் கொண்டு அட்டாளு வெங்கைகளுமோ 7 பேரோ தூக்குண்ட வெள்ளத்திலே இந்த தூர்வாசின் சாபத்தினார் என்னாக பிறந்தாய் பாம்பாக வளர்ந்தாய் இளையகனி நாகக்கண்ணி இந்த நேரத்திலே கூப்பிட்ட நச்சபோது ஆறு என்று சொல்லக்கூடிய உருமாறி ஐயோ பெண்பிருந்தா அவதரித்த முத்துமாரி அந்த கன்னியாக பிறந்து இந்த சக்தி லோகத்திலே உருவாசம் சாபத்தினால் கன்னியாக பிறந்து விட்ட நேரமெல்லாம் இந்த கலியுகம் பிறக்கும் முன்னே 6 நொடியில் பிறந்தாய் நேர வேளையிலே பூமி பிறக்கும் முன்னே 1 நொடியில் பிறந்தாய் மகாசக்தி அம்மா ஊருக்கு நடுவிலே ஊருக்கு மண்டையிலே ஆதியோர் காலத்திலே அத்தாய் ஈஸ்வரி பிறந்து கூப்பிட்ட நேரமெல்லாம் ஊருக்கு ஐயா நடுவிலே உதவியா நீ இருந்தா
கங்கண்ணே கங்கண்ணே தெய்வமா முத்துமாரி முத்துமாரி பிறந்தெடுத்து பிறந்தெடுத்து ஆமா சிவனாரி சிவனாரி மனைவியானா அது ஹரிராமா கோவிந்தா கூப்பிட்டழைத்த போது முத்து போட்டு முத்தெடுக்கும் உங்கள் அன்பு முத்து மாரியம் கூப்பிட்ட அண்ணனை சொல்ல கேட்டு முத்துவாய் மாறி இந்த கலியுகத்திலே என் மக்கள் எல்லாம் இருக்க என் மக்களை காக்கின்ற போது அந்த முத்து மாரியம்மா அண்ணனாரிடம் சொல்ல வரம் கேட்டா வேலையில அந்த மக்களையோ காக்க வேணும் காக்க வேணும் மாயா இல்லை சொல்ல மக்களையோ காக்க வேணும் காக்க வேணும் மைதுரா இல்லை செய்வேன் பூசாரி அந்த முத்து மாரியம்மா அந்த மாயோரிட சொல்ல கேட்டு வேலையில அந்நேர வேலையில அந்த மாயோராகப்பட்டவரும் அந்த மக்களை காக்க நேர வேலையில ஊருக்கு நடுவிலை அமர செய்து அந்த மாயோராகப்பட்டவரும் 27 முத்தங்கள் கொடுத்து நேர வேலையில அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி முத்து மாரியம்மா நேர வேலையில கூப்பிட்டழைத்த போது அம்மாக பிறந்து அம்மாக வளர்ந்தவரே அன்பு முத்து மாரியம்மா 27 முத்துகளையும் பாம்பு பள்ளி பூரானாகவும் சந்துக்களாகவும் பூமி பாரம் தாங்கவில்லை என்று முத்து மாறி மாயனுடைய யோசனையால் மாயனோட மோசனையால் 27 முத்துகளையும் ஒரு கூடையில் தானமிட்டு வேளையில ஒவ்வொரு முத்துகளாகவும் பூமி பாரம் தாங்கவில்லை காளியுடைய யோசனையால் வேதியும் வேளையில முத்துமாரி ஒவ்வொரு நோய்களாகவும் பரப்பி விட்டாலே எப்படி பூமி பார முடியும்னா வேளையில ஐயா முத்துமாரி முத்து போட்டு முத்தா இருக்கும் முத்துமாரி முத்துமாரி முத்து எடுத்தா முத்தையும் யாருக்கு போட்டா அண்ணனோட மகனுக்கு வேலையில கணபதிக்கு முதலாவது முத்த வாரி இறச்சாலாம் முத்துவாரி காட்டம்மையும் முத்தமணி அம்மையும் கடம்மையும் வேலையில பெரிய அம்மையாகவும் உங்களுக்கு சட்டதோ முத்துமாரி சொல்ல போது மக்கள் எல்லாம் சீதபேதியாக காந்திபேதி அளிக்கின்ற பொழுது மக்களை எழுகின்றார்களே மாயவா முகுந்தா மணிவண்ணா மாயக்கண்ணா அண்ணனிடம் சொல்ல கேட்டு இந்த 3 முத்தெடுத்து ஐயா விளையாட்டு பொண்ணாக அந்த விளையாட்டு பொண்ணாக 27 முத்துகளையும் ஊரெங்கும் பரப்பி மக்களை காக்க முடியல அண்ணனாடி மரண சொல்லி விட்டழைத்த போது அந்த 3 நல்ல அப்படின்னு சொல்லி இணைக்க போது 27 முத்துகளையும் வாரி இறைச்சானா குறையாத நாட்டமில்லை என்று நாயரோட யோசனை கேட்டு
சின்னம்மா பெரியம்மா முத்தம்மா ஆணியம்மன் அம்மையாகவும் அம்மைகளையும் வாரி இறைச்சி அந்த முத்தை இறக்க முடியல இதெல்லாம் தாங்க முடியாதனால என்ன யோசனை கேட்டா ஊருக்குள்ள மத்தியில் இருக்கிற மாரி தேவிக்கு ஒரு குடமாகவும் நீரை கொண்டு போய் ஊற்றி அம்மாவை வழிபடுங்க வழிபட்டா அவங்க முத்து போட்டு முத்து இறக்கி நோயெல்லாம் தீர்த்துடுவான்னு சொல்லி முத்து மாறிக்கிட்ட போய் முறையிட்டாங்களாம். அதனால வருஷத்துல ஒரு முறை முத்து மாறிக்கு பூசை கொண்டு வரன்னு சொல்லி இந்த படையலாகவும் வாழ வெட்டி இருக்கிற தலைவாழை தேங்காயும் சீப்போடு வாழைப்பழம் நட்டோடு வெத்தலையும் நாற்பரஞ்ச களிபாக்கு உப்பளம் தான் படைத்து அம்மா பச்சரிசி பொங்கலிட்டு நாங்குடன் படையலிட்டு மழை போல பூஜை அம்மா எனக்கு மக்கள் எல்லாம் செய்யறாங்க இன்னார வேலையில இந்த முட்டை இறக்கி குடமா தாயின்னு சொல்லி மாரியம்மா கிட்ட போய் முறையிட்டாங்களா மக்கள் எல்லாம். இந்த வருஷத்துல ஒரு முறை இந்த பூஜை நடக்கிறது இதனாலதான். அவனுக்கு கம்பாரசு நகனம்மா நகனம்மா தருளே பச்சரிசி பொங்கலிட்டு ஆமா அருளாயோ உருவெடுப்பா உருவெடுப்பா தன்னாவாளா பூஜை நடக்குதம்மா அம்மா அம்மா ஒரு மயோ நகனம்மா நகனம்மா தாயாரே தாயாரே முத்து மாறு அப்படின்னு சொல்லி அழைக்க போகுது. இன்னார வேலையில முத்துமாரியாகப்பட்டவன் அத்தனையும் பத்திரன்னு சொல்லி முத்துமாரி கேட்டாலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா ஆக்களவாகவும் கடவாளாகவும் அக்னி தட்டி தான் துமந்து அம்மா அக்னி சட்டி தான் துமந்து உனக்கு பூவால அலங்காரமும் சிங்கத்து மீது அமர்ந்து எப்படி வரா தெரியுமா? அந்த பவனி வருகிறாள் அம்மன் பவனி வருகிறாள் பம்ப உடுக்க மேலத்தோடு பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் தாயே பவனி வருகிறாள் பம்ப உடுக்க மேலத்தோடு பவனி வருகிறாள். அம்மா மக்களை தாண்டிடவே பவனி வருகிறாள் மகராசி முத்துமாரி பவனி வருகிறாள். முன்னூறு சிங்கத்திலே பவனி வருகிறாள் ஒரு சிங்கம் தானேறி பவனி வருகிறாள். சிங்கத்து மீதேறி எப்படி வராங்க இந்த மக்கள் எல்லாம் முன்னால நடனமோடு மக்கள் எல்லாம் முன்னும் நடனத்தோடு நாங்களவு கடவாளவு அக்னி சட்டி பூவால அலங்காரமும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பொறுமையா அழகாக ஆபரண சூடி மாரியம்மா முன்னால நடனம் போட்டு ஆடி வரும்போது அம்மா தாயக்கு ரூபாய் தாரம்மா அம்மம்மா தாயக்கு ரூபாய் தாரம்மா தாயே திருவை கூறம்மா முத்துமாரி தாயே திருவை கூறம்மா ஆயா நாகரணி சுவரணி மூவத்தூரி தாயக்கு ரூபாய் தாரம்மா என் முத்துமாரி கருமாரி அம்மா பூவால அலங்காரம் எத்தனையோ அலங்காரம் தாயே திருவை கூறம்மா என் தாயாரும் தாயே திருவை கூறம்மா மோகனங்கள் ரத்தினங்கள் பலவாரன்னு முன்னிடு தாயக்கு ரூபாய் தாரம்மா யாயா ஈஸ்வரி தாயே திருவை கூறம்மா நகையால அலங்காரம் மக்கள் ஊரை செய்திருக்க தாயே திருவை கூறம்மா முத்துமாரி தாயே திருவை கூறம்மா உன்னத மொழியாளகி வந்து ரத்த கண்ணாளகி தாயக்கு ரூபாய் தாரம்மா அம்மா தாயக்கு ரூபாய் தாரம்மா அம்மா பாவாத ராயணம் தெக்கத்தூர வந்திருக்க தாயே திருவை கூறம்மா முத்துமாரி தாயே
ஆத்தா ஈஸ்வரி இப்படி அழைக்கும் போது அம்மா ஆத்தாவுக்கு முன்னால கருப்பசாமியாகவும் காவாட நாயனும் முன்னால வேலையில இத்தனை காவல் இருக்க எப்படி பசி தீரவில்லை என்று 1000 துள்ளு குட்டி அண்ணனாக்கி நினையாது 1000 துள்ளு குட்டி அண்ணாக்கி நினையாது யார் வேலையில முத்துமாரிக்கு காவல் இல்லை முத்துமாரிக்கு ஆடு கோழி பலி இல்லை தெரியுமா அந்த முன்னால காவலுக்கு யார் யார் வராங்கன்னா ஆகியன கருப்பசாமி பாவாட ராயனும் கருப்பசாமியும் மாமுனி செம்முனி அட்டங்கார போர் முனியும் இந்த காவல் தெய்வத்துக்கு மட்டும்தான் காவல் பெண்ணால உருவெடுத்து என் மகனுக்காகவே காவலை கொடுத்து 4 வேளையில 4 திசை 8 கோணத்துக்கும் காவலா நிற்க வேண்டும் என்று முத்துமாரி உத்தரவு போட்டு 4 வேளையில முத்துமாரி அம்மா எப்படி வரான்னா குட்டி குட்டி அம்மாளுக்கு நிலையாது காவல் கொண்டு முத்துமாரி வேலையில மகனுக்கு சந்தோஷமாக எல்லைக்கு எல்லையிலும் எல்லை காவு கொடுத்து சந்துக்கு சந்தல்லவோ சந்து காவு கொடுத்து மூளைக்கு மூளையிலும் முத்து காவு கொடுத்து முதகடை காவெடுத்து வேலையில வருஷத்துல ஒரு முறை ஆட்சி மாதத்தில செவ்வாய் கிழமையில பூம்போட்டு நாளையில இருந்து நாள் மாணிக்கு ஊஞ்சல் உச்சமத்தல மகராட்சி மஞ்ச முகத்தழகி பாக்கு நிறம் இழந்து பஞ்சவர்ண தொட்டில் செய்து பாக்கு மரம் பிளந்து பஞ்சவர்ண தொட்டில் செய்து ஏக்கு மரம் இழந்து தெய்வரண தொட்டில் செய்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வேலையில உத்தமியே உன்ன நம்பி ஊரு சபை கூட்டி வச்சு உத்தமியே உன்ன நம்பி ஊரு சபை கூட்டி வச்சு ஊரு சபை கலையை மட்டும் உத்தமியை வந்துடும் பத்தினியே உன்ன நம்பி பார சபை கூட்டி வச்சு பத்தினியே கலையை மட்டும் பத்தினியை வந்துடுவான் வேலையில முத்துமாரி வேலையில ஊஞ்சல் உற்சவமா இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்கத்தால் தொட்டிலும் அந்த வேங்கையால் தொட்டிலும் அந்த சந்தனத்தால் தொட்டிலும் அழைக்கும் போது தாயார் எப்படி வர்றாங்கன்னா சின்னஞ்சிறு குழந்தையாகும் இல்லை இல்லா பேருக்கெல்லாம் இந்த பின்னவரம் கொண்டு பேருக்கெல்லாம் குழந்தைவரம் கொடுத்து மனமில்லா பேருக்கெல்லாம் மனமுடிச்சு வச்சிடுவா மனம் இல்லா பேருக்கெல்லாம் மக்க குறை தீர்த்து மகராசி முத்து போட்டு முத்தரங்க தாயார் முத்து மாறி வேலையில சந்தோஷமாகவும் தங்க தொட்டிலிட அப்பா எப்படி வரான்னா
வேப்பந்தலை கொண்டாட சொன்னேன். நல்ல